Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைட் போகிறோங்க. ஸோ மார்னிங் வந்து ஒரு 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்புறோம். அகெயின் வந்து நைட்டுக்குள்ளே நான் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி பிளானிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரைவுங்க. அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா காரமடை வழியாக சிறுமுகை தாண்டி நம்ம வந்து மேட்டூர் வந்து போக போகிறோம். ஸோ நான் வந்து சேலம் வழியாக ஹைவேல போகிற மாதிரி பிளான் பண்ணல. ஸோ இன்சைட் வழியாக போனோம் அப்படின்னா இன்னும் நிறையா வந்து பிளேசஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ரூட் சூஸ் பண்ணோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நியூவான ஒரு ரூட்டு தான் நான் இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் நான் போட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த ரூட்டில் வந்து போயிட்டு எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான். ஸோ வீடியோவும் ஃபஸ்ட் டைம் தான் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் போகிற வழி. ஆஸ் யூஷுவல் வந்து எல்லாருக்குமே தெரியும், கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், பவானி சாகர் டேம் போகிற வழியில் கொஞ்சம் இடம் வந்து பார்த்திங்கன்னா யானை, அதுக்கப்புறம் குரங்கு, எல்லாமே மான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவினிங் டைமில் மான் எல்லாமே வரும், யானையும் வரும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 weeks பேக் வந்து ஒரு கோவிலுக்காக நாங்கள் இந்த ரூட்டில் வந்திருந்தோம். அப்போ வந்து யானை வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து விசிபிலிட்டி இல்லை அப்படின்றனால நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணலை. அந்த டைம் வந்து நான் வீடியோவும் எடுக்கலை எக்ஸாக்டாக. ஸோ அந்த ரூட்டில் தான் ஏர்லி மார்னிங் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது சைட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ரூட்டில் வந்து சூஸ் பண்ணி போனோம். பட் நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எங்களால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேம் போகிற ரூட்டு, ரைட்டில் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் போகிற ரோடு. ஸோ அந்த வழியாக போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து சரி மார்னிங் டிஃபன் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜ்க்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வந்து சாப்பிட்டோம். லைட்டாக வந்து ஃபுட் ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தோசை மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் டிஃபன் இங்கே முடிச்சுட்டு நம்ம வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறோம். என்ன ஃபங்க்ஷன்னா ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான். அது ஒரு சிம்பிளான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அந்த ஊருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 7 years பேக் வந்து நான் அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். ஒரு லாங் பைக் ரைடில் வந்து நான் போயிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து காரில் அந்த ரூட் போகணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த ரோடை வந்து சூஸ் பண்ணோம். மேட்டூர் போனதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லை மகேஸ்வரா டெம்பிள் வந்து அந்த ரூட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லாங்கான ஒரு ரூட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ சும்மா வந்து நாங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சராக நிறைய வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த ரூட் வந்து நாங்கள் சூஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 பக்கம் புளிய மரம், அதுக்கு நடுவுலே போகிற மாதிரி இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ட்ரீஸ்லாம் வந்து பிளான்டேஷன். ஸோ இந்த கோகனட் ட்ரீஸ் எல்லாமே வந்து நிறைய பிளான்டேஷன் இருந்துச்சு. ஒரு மலையடி வாரத்தில் தான் இருக்கும். காவேரியோட ஆறு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேட்டூர் டேம்லேருந்து வரும் இல்லையா காவேரி ஆறு, ஸோ அதை ஒட்டியே தான் நம்ம எல்லாமே போக போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அங்கங்கே வந்து நான் காமிச்சிருப்பேன் எங்கே வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேட்டூர் டேம் போகிற ரூட்டில் இதில் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூருக்கு பக்கத்தில் ஒரு நியர்பை ஒரு 15 kilometers இருக்கிற கொளத்தூர். கொளத்தூர் சொன்ன உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வீரப்பனோட சொந்த ஊர் வந்து கொளத்தூர் தான். ஸோ அந்த ஊருக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போக போகிறோம். இது வந்து மேட்டூர் டேம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேமுக்கு கீழே வந்து நிறைய பார்க்கெல்லாம் இருக்குது. ஸோ ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி சம் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கேயும் நான் வந்து ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அது லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் வந்து இங்கே சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் எங்கேயுமே நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணல. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து டைம் ஆகிடுச்சு. 10:30 to 12:30 தான் டைமிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கே வரும்போதே 10:30க்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மேட்டூர் டேமோட இந்த சைடு தண்ணி வந்து அந்த மதகுல திறந்து விடுவாங்க இல்லையா, ஸோ அந்த பிளேஸ் இது தான். ஸோ சும்மா வந்து ஒரு கிளான்ஸ் தான் நான் காமிக்கிறேன்.
உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த ரூட் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னா டீட்டெயிலாக எடுக்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளானிங் இல்லாமல் இருந்துச்சு, வீடியோ ஷூட் பண்ணவா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ நியூவான ஒரு லொக்கேஷன் அப்படின்றதுனால தான் நான் வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அதில் தான், அந்த ஊரில் தான் வந்து கொளத்தூர் வரும். ஸோ அங்கேயும் வந்து நல்ல மலையோட அடிவாரத்துலேயே தான் இருக்கும் ஊர் வந்து. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்டூரில் தண்ணி வந்து தேங்கி இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ் வந்து ரைட் சைடில் வரும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துட்டே வந்து போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறமா மலை மகேஸ்வரா கோவில் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து டைமிங் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ மலை மகேஸ்வரா கோயிலேருந்து வந்து அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட் அங்கேருந்து வந்து சாம்ராஜ் நகர், குண்ட்லுப்பேட்டை அந்த கர்நாடகா ரூட் வழியாக அகெயின் திம்பம் ரோடு பிடிச்சி நம்ம வந்து மைசூர் அந்த திம்பம் ரோடு அந்த ரோடு வழியாக அகெயின் நம்ம திருப்பி வந்து பவானி சாகர் வந்து ரீச் ஆகிற மாதிரி பிளானிங். ஸோ அதனால் நான் வந்து டைமிங் நம்ம இங்கே எங்கேயுமே வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுமே வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்கல. போன உடனே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அகெயின் அங்கேருந்து நாங்கள் வந்து உடனே வந்து கிளம்பிட்டோம். ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட், அவங்க ஒய்ஃபு. ஸோ ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக வந்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான் ஃபுட்டு வந்து சாப்பிடும்போது வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணல, ஏன்னா பையனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தனால நான் வந்து வீடியோ வந்து அந்த டைம் எடுக்கலை. ஸோ இங்கே வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து இங்கே நாங்கள் இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 12:30 1 o'clock 1:15 அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் முடித்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து மேட்டூர்லேருந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகும்போதே வந்து ட்ரெஸ்ஸும் ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பினோம். ஸோ இது வந்து கொளத்தூர்னு சொல்லுவாங்க, அந்த ஊரில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு. மெயின் ஜங்ஷன்லேருந்து லக்ஷ்மி மஹால்னு சொல்லிட்டு, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த மேலே மாடியில் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து அந்த மண்டபம். ஸோ நல்ல வெயில் இருந்துச்சு. ஸோ வெயில் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் மழை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ், ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து தாண்டி வந்தோம் அப்படின்னாலே அந்த வைல்ட் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரான உடனே கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு, ஏன்னா நியூவான ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்றப்போ அங்கே வந்து எந்த மாதிரி இருக்கும், ரோடு எப்படி இருக்கும், ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் எனக்கு பயமாகவே இருந்துச்சு. சப்போஸ் யானை வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது மிருகங்கள் எதிரில் வந்தாலோ என்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு. புதுசான ஒரு ரூட்டு, நியூவாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்றப்போ ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த ரூட்டு சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து நாங்கள் பிஃபோர் 7 years முன்னாடியே வந்து இந்த ரூட் வந்து சொன்னாங்க, மேலே வந்து ஒரு கோவில் இருக்குது, ஸோ போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் பைக்கில் போனனால நாங்கள் ஆல்ரெடி லாங் ட்ரைவ் வந்து பைக்கில் வந்துட்டு அகெயின் லாங்காக வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை. சரி இப்போ காரில் தானே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே பிளான் பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து தமிழ்நாடு டு கர்நாடகா பார்டர். இந்த பாலம் வந்து தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கர்நாடகாவுக்குள்ளே வந்து என்ட்ராகிறோம். ஸோ இந்த செக் போஸ்ட்டில் வந்து கேட்குறாங்க, அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு, 20 rupees நினைக்கிறேன் அந்த காருக்கு வந்து. ஸோ அதை பே பண்ணிவிட்டு அகைன் உள்ள வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு காட்டுக்குள்ளே வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே போட்டிருந்தாங்க, இங்கே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, எலிஃபண்ட் கிராசிங் ஏரியா இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு புலி எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா சைன்ஸ் போர்டு எல்லாமே போட்டிருந்தாங்க. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கன்னடத்தில் இருந்துச்சு. கன்னடம் தெரியாதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே இருந்தனால ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்து எங்களுக்கு
நாங்கள் போன டைமிங் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 2:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வரும்போது. அந்த டைமிங்ன்றப்போ எதுவுமே பெருசாக ஸ்பாட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மயில் தான் வந்து நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். அது ரோட்டு ஓரத்துலேயே வந்து நின்றுட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு ஆண் மயில், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே தான் நாங்கள் வந்து வண்டி வந்து ஓட்டிகிட்ருந்தோம். இது வந்து காவேரி வைல்டு சாங்சுரின்னு நினைக்கிறேங்க. இது வந்து அந்த சரௌண்டிங்க்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மழை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை இல்லை, அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிது. இப்படியே வந்து மாறி மாறி தான் வந்து கிளைமேட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மலை மேலே ஏற ஆரம்பித்து கொஞ்சம் போக போக வந்து ரூட் எல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் த்ரில்லிங்காகவே தான் இருந்துச்சு. பட் பைக்லேயுமே நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. அங்கேருந்து ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ரோடாக தான் இருந்துச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கிற மாதிரி, கொஞ்சம் க்ராஸ் பண்ணி கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி அந்த மாதிரி ரோடு தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த கோவில் வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். எல்லா ரோட்டில் வந்து ஃபுல்லாகவே பார்க் பண்ணிவிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போயிருந்தாங்க போல். நல்ல கூட்டம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்போசிட்டில் பைக்கில் போனவங்க எல்லாருமே வந்து அந்த கோவில் போயிட்டு தான் ரிட்டன் போயிட்டு இருந்தாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 20 அந்த மாதிரி வாங்கினாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலை ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த சிலை வந்து எங்களுக்கு அந்த மலையோட ஓரத்தில் நாங்கள் போகும்போது எனக்கு பெருசாக தெரியல. நெக்ஸ்ட்டு ஒரு மலையில் வந்து ஏறி போகும்போது அந்த சிலை நல்லாவே விசிபிளாச்சு. என்னென்னா ஒரு புலி மேலே வந்து சாமி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது டீட்டெயிலாக எனக்கு தெரியல அது என்ன சிலைன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சிலையை மட்டும் போய் பார்த்துட்டு அகைன் அங்கேருந்து வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. நல்லா மழை வேறு நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கோவிலுக்கு போகிறதுக்காகயா எதனாலன்னு தெரியல, அங்கங்கே வந்து படிக்கட்டுலாம் வந்து கட்டியிருந்தாங்க. ஒரு க்ராஸ் பண்ணி அப்படியே வந்து படிக்கட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நல்லாவே வந்து மழை பெஞ்சிச்சு. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பள்ளத்தாக்கு. ஆனால் வந்து வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியல, ஏன்னா வந்து மழையோட அந்த மேகம் வந்து நல்லாவே மறைச்சிருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கும்போதே மான் கூட்டம் வந்து ஓரமாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ண உடனே வண்டியை பார்த்தோன்னா அது திருப்பி அந்த பக்கமாக ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா நார்மல் ஒரு ரோடு தான், அதில் வந்து போயிட்டுருந்தோம். இது வந்து ஹானூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் தான். ஸோ போகிற வழியில் வந்து டீ குடிச்சிட்டு போகலாம், ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணோம். அந்த ஷாப்பில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி சாயா. அது எப்படி போடுவாங்கன்னா, டீ வந்து போட்டுடுறாங்க. டீ போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு குட்டியாக ஒரு மண்பானையை வந்து நல்லா நெருப்பில் வந்து சுட்டுட்டு அதை வந்து டீக்குள்ளே வந்து இந்த மாதிரி முக்கி முக்கி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதை வடிகட்டி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20ஓ 25ஓ இருந்துச்சுங்க. இதுதான் அந்த டீ. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லாவே இருந்துச்சு. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அம்மா அப்பாவுக்கு அவ்வளோக்கா கொஞ்சம் பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பசங்களாமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் குல்கந்துன்னு சொல்லி குல்கந்தில் வந்து பன்னில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு கொஞ்சம் அந்த பிளேஸில் நல்லா இருந்துச்சு. ஸோ கர்நாடகாவில் வந்து பெருசாக நான் வந்து எந்த ஃபுட்டும் நான் இது பண்ணி பார்த்ததில்ல, டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ இது வந்து பசங்க கேட்டுட்டு இருந்தனால பன்னு வந்து வாங்கி கொடுத்தோம், குல்கந்து பன்னு. ஸோ அதுவும் வந்து சாப்பிட்டுட்டு மசாலா பூரி வந்து நல்லா இருந்துச்சு அங்கே வந்து. ஸோ அதுவும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு பப்பாளி வந்து 20 ரூபீஸ்க்கு வந்து ஒரு பப்பாளி அந்த மாதிரி. அங்கே வந்து பப்பாளி வந்து ரொம்ப ஃபேமஸ் நினைக்கிறாங்க. போகிற வழியெல்லாம் அந்த தோட்டம் தான் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு. உள்ளே இருக்க அந்த இது வந்து ஒரு மாதிரி ஒரு பைட்கே வந்துட்டு ரொம்ப திகட்டுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோக்கா இந்த குல்கந்து பன் வந்து பிடிக்கல. பட் டீ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டீ வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹானூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். இது வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா சாம்ராஜ் நகருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கொல்லேகால் சாம்ராஜ் நகர் வந்து ரூட் போட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் திம்பம் போகிறனால இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போனோன்னா மைசூர், அதாவது சாம்ராஜ் நகர் போய் மைசூர் போயிடும்.
ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து திரும்பினோம் அப்படின்னா சின்ன ஒரு கிராமத்து ரூட்டு மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கேர்மாலம் போய் அங்கேருந்து வந்து திம்பம் வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ ரொம்ப சுற்றி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதில் திரும்பிட்டோம். இந்த ரோடெலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம ஊர் சைட்லாம் இருக்கிற மாதிரி தோட்டம் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கரும்பு தோட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் அந்த பூ தோட்டமும் இருந்துச்சு. சரி, ஒரு குட்டி பூ வந்து என் பையன் பிடுங்கிட்டான். ஸோ அதை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அழகாக இருந்துச்சு. அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தாங்க இருந்துச்சு. ஆனால் ரூட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா சீனரிக்காக இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து விவசாய பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கே பார்த்தாலும் விவசாயம் மட்டும்தான் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே வாழ்கிறவங்க வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த ரூட் வந்து. இடையில சின்ன சின்ன ஒரு குன்று மாதிரி ஏறி போகிற மாதிரி இருக்கும், திருப்பி இறங்குற மாதிரி இருக்கும். அந்த பிளேஸ்லாம் வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி தான் கவர் ஆச்சு. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அது வந்து வானவில் வந்து அப்படி விசிபிள் ஆச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து அது வந்து ஃபினிஷ்ட் ஆச்சு. ஸோ அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பக்கம் ஃபுல்லாக மலைகள் எல்லாமே அழகாக இருந்துச்சு. நிறைய விவசாய நிலங்கள் வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த ரூட் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி ரோடு தான். எதிரில் வந்து வண்டி வந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் இறங்கி தான் போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே நம்ம என்ட்ராகி போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த மரங்கள்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடம் தாண்டும் போதே வந்து நல்லாவே காற்றடிக்க ஆரம்பிச்சிது. அதே மாதிரி குளிரும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. எங்களுக்கு இந்த ரூட் வந்து என்ட்ராக கொஞ்சம் பயமும் அதிகமாக ஆரம்பிச்சிதுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே கேர்மாலம் டு திம்பம் ரோடு, இந்த ரோட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் உயிர் மேலே உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரூட்டில் வாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. சீரியஸாக சொல்லணுன்னா எங்களுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சரான பிளேஸ் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்களுக்கே வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு இந்த ரூட்டில் போகிறதுக்கு. ஆனால் உள்ளே வந்து ஒரு குட்டி குட்டி கிராமங்கள் வந்து 2-3 கிராமங்கள் இருந்துச்சு. இந்த ஊருக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறாங்க. அது வரைக்கும் திம்பம் போய் ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு வீடுங்கள் கூட கிடையாது. ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ பயமாக இருந்துச்சு. எந்த வளைவில் யானை நிற்கும் அப்படின்னே தெரியாத அப்படி ஒரு ரூட்டு. ஸோ நாங்கள் இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பள்ளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு யானை இருந்துச்சு. ஆனால் விசிபிலிட்டி வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே போயிடுச்சு. 7 o'clock ஆகிடுச்சு நாங்கள் இந்த பிளேஸ் வந்து ரீச் ஆகும்போது. ஸோ அதனால் கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு இந்த ரூட்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திம்பம் போய் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் போனோன்னா ஹாசனூர் பாமா ஹோட்டல் வந்து ரீச் ஆகிடுவோம். ஆல்ரெடி நான் வந்து பந்திப்பூர் பன்னாரி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு ஹோட்டல் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கீழே இறங்கிடலாம். ஏன்னா கீழே போனோன்னா ஹோட்டல்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்றலான்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்றதுக்காக போனோம். இந்த ஹோட்டலில் வந்து விசாரிக்கும் போது தான் வந்து அங்கே இருக்க சப்ளையர்கிட்ட வந்து நான் விசாரித்தேன் அந்த கேர்மாலம் டு திம்பம் ரோடு பற்றி. ஸோ அவர் வந்து கேஷுவலாக சொன்னார், நீங்கள் வர டைம் கண்டிப்பாக வந்து சிறுத்தை புலியெல்லாம் வந்து ரோட்லேயே வந்து படுத்துருக்குமே, நீங்கள் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டார். உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஹாசனூர் வரைக்கும் போயிட்டு வாங்க, யானை ஏதாவது ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்களும் ஹாசனூர் வரைக்கும் போயிட்டு அகைன் வந்து ரிட்டன் வந்து இறங்கிட்டோம். பெருசாக அந்த இருட்டில் வந்து பெருசாக எங்களுக்கு தெரியல, விசிபிலிட்டியும் இல்லை, வீடியோஸும் பெருசாக எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.